மக்களே மக்களே இந்த மொட்டை தேவடியா மகனை வச்சு செய்கிறோம். என் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க. 1K மேலே வியூஸ் கிடைக்குது. வேண்டாம், கிடைக்குது, நோ ப்ராப்ளம். லைக் போடுங்க, வியூஸ் பாருங்கள். சப்ஸ்கிரைபர் கூட வேண்டாம், எனக்கு நீங்கள் பார்த்தா போதும். சப்ஸ்கிரைபர்ஸ் வேண்டாம், வியூஸ் பார்க்குறீங்க. 1K மேலே வியூஸ் போகிறீங்க. ஒருத்தர் கூட கமெண்ட் போட மாட்டேங்களே, ஏன்? பயம். உங்கள் ஐடியா பார்த்துட்டு அவன் திட்டுவான், அசிங்கமாக பேசுவான் தானே. கவலையே படாதீங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஐடியா பார்த்துட்டு அவன் பேசினான்னா அவனை வச்சு செய்வேன் நான். கவலையே பட. இன்னும் பார்த்தீங்களா, இன்னும் பயப்படுறீங்க நீங்கள். இந்த மாதிரி பயந்து 4-5 வருஷமாக அவன் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கான் தமிழ்நாட்டு மக்களை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு யூடியூப்பில் வேண்டாதவனா அவனுக்கிட்ட போட்டு கொடுத்துறீங்க. அவன் கொஞ்ச நாளைக்கு உங்கள்கிட்ட அக்கா தங்கச்சிங்கிறான், அப்புறம் எதிரியாகிடுறான், உங்களை திட்டுறான். இதே தான் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ பண்ணியிருக்கான். ஒரு பெண்ணை அவங்க கூட பொண்டாட்டின்னு சொல்லிவிட்டு காலில் பேசி, வாட்ஸ்அப்பில் பேசி, காலில் கான்ஃபரன்ஸில் பேசி பொண்டாட்டின்னு சொன்னான் ஒரு பெண்ணை. இப்போ எக்ஸுங்கிறான். அந்த பெண்ணோட ஆபாச படத்தையே போட்டுட்டாங்க. ஆபாச படத்தையே இதில் லைவ்லேயே கமெண்ட்லேயே போட்டு இது அசிங்கப்படுத்துகிறான். அது மாதிரி அதுக்கு பயப்படுறீங்க நீங்கள். கவலையே படாதீங்க. நீங்கள் உங்கள் ஐடியா பற்றி அவன் பேசினான்னா நான் அவனை வச்சு செய்வேன். கவலையே படாதீங்க. தேவடியாம அவனை விடவே கூடாது. இங்கே பாருங்கள், அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும். அவன் போட்டுக்கிற வீடியோலாம் அழிக்கணும். போட்டானா இனிமேல் அசிங்கமாக பேசினானா அவனை விடவே மாட்டேன், வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்ன பிரச்சனை தெரியுமா? நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா, உங்களை வந்து பேசுகிறாங்க, உங்கள் தமிழ் பெண்கள் சகோதரிகள் அவங்கள பேசுகிறான். என்னென்ன பேசுகிறான், வாயில் வர ஒரு கண்டினியூவாக பேசுகிறான். நான் ஸ்டாப்பில் வச்சு செய்வாராம், பொத்திட்டு இருக்கணும், மிரட்டுறாங்க. என்ன மிரட்டல்? யார்கிட்ட மிரட்டல்? நீ யாரா? நீ நாயே, எச்எஸ் ஒரு நாய், கூட்டி கொடுத்த நாய். 10க்கு 10 ரூமில் பிச்சை எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற ரோட்டில் போய் பிச்சை. சைக்கிள் இல்லைங்க அவனுக்கு. நம்ம விமானி அது இதுன்னு அவங்க தம்பி இருக்காலாம், சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கலாம். ஏங்க ஒரு சும்மா லாஜிக்காக திங்க் பண்ணுங்க, கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஒருத்தன் சாதாரண ஆள் கூட 3 BHல இருக்கான், 2 பெட்ரூமு இல்லை இதில் சிங்கிள் பெட்ரூமில் இருக்காராம், BHKல இருக்காராம், 1 BHKல இருக்காராம். ஆனால் அந்த ரூம்லேயே லெட்ரின், பாத்ரூம், கக்கூஸு, சமையல் கட்டு, அதான் கிச்சன் எல்லாம் இருக்குமா. அவன் பாருங்கள், அந்த ஹெட்ஃபோனை கூட அது கதவில் வாசக்காலில் கட்சி தொங்க விட்ருக்கான். அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா? நான் தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் என்கிட்ட தான் மாட்டியிருக்கான் அவன். கொஞ்சம் திங்க் பண்ணுங்களேன். அவன் பிச்சைக்காரன் நாய். அவன் இங்கே அவன் வந்து வாட்ச்மேன் வேலை பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் அந்த தெருக்கு கூசில் ஹோம்